Hi friends, இன்னைக்கு Maruti Suzuki Brezza LXi base variant ஓட full features explore பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸ்டீரியர் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல நல்ல குரோம் ஃபினிஷ்ல கிரில் கொடுத்துருப்பாங்க. பேக் சைடுல ரூஃப் ஸ்பாயிலர்ஸ் வந்துடும். அண்ட் தென் ஸ்கிட் பிளேட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரேர் சைடுல பிளாக் கலர் தான் வரும். உங்களுக்கு சில்வர் கலர் வேணும்னா ZXi டாப் வேரியன்ட் தான் வரும். ஃப்ரண்ட்ல ஹெட் லேம்ப் பாத்தீங்கன்னா ஹாலஜன் ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வந்துடும். அண்ட் ரேர் சைடுல வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துடும். ஸோ ரேர் சைடுல டெய்ல் லேம்ப்ஸ் நல்லா ஸ்டைலிஷா வந்துடும். சுசுகியோட லோகோ, அதுக்கப்புறம் வந்து பிரெஸாவோட எம்ப்ளம் எல்லாமே குரோம் ஃபினிஷ்ல வந்துடும். ஃப்ரண்ட்ல ஃபாக் லேம்ப்ஸ் வந்து டாப் வேரியன்ட்ல தான் வரும். LXiல வராது. டேடைம் ரன்னிங் லேம்ப்ஸ் DRLs அது பாத்தீங்கன்னா அது டாப் அண்ட் மாடல் தான் வரும். சோ வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் R15 ஸ்டீல் வீல்ஸ் வந்துரும். அலா வீல்ஸ் வேணும்னா நீங்க VXi டாப் வேரியன்ட் தான் போகும். எல்லா வீல்ஸ்க்குமே வீல் கவர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ரேர் சைடுல வைப்பர் வாஷர்லாம் வந்து டாப் அண்ட் வேரியன்ட் தான் வரும். LXiல வராது. ORVMs பாத்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் வந்துரும். எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபிள் வேணும்னா நீங்க VXi வேரியன்ட் நம்ம தான் போடும். சோ டோர் ஹேண்டில்ஸ், பெட்ரோல் கவர், ORVMs இதெல்லாம் வந்து பாடி கலர்ல வந்துரும். ஃப்ரண்ட் பம்பர் அண்ட் ரேர் பம்பர் வந்து பிளாக் கலர்ல தான் வரும். Brezza LXi வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் டோன் கலர்ஸ் தான் வரும். டியூவல் டோன் கலர்ஸ்னா நீங்க டாப் அண்ட் மாடல் தான் போகணும். LXi கலர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிக் ஒயிட், ஸ்பிளெண்டிட் சில்வர், மேக்மா கிரே, எக்ஸிபிடன்ட் ப்ளூ, பிளேசிங் ரெட், பிரேவ் காக்கி பிரவுன், ப்ளூயிஷ் பிளாக். ஸோ இன்டீரியர் பாத்தீங்கன்னா பிளாக் மோனோடியூன் இன்டீரியர் தான் வரும். டியூவல் டோன் போகணும்னா நீங்க டாப் அண்ட் வேரியன்ட் தான் போகும். ஸ்டீரிங் வீல் வந்து பிளாட் பாட்டம் லெதர் ரேப் ஸ்டீரிங் வீல்ஸ் கிடைச்சிடும். ஐடியில வந்து செக்மெண்ட் டிஸ்பிளே தான் வரும். TFT டிஸ்பிளே வராது. அதே மாதிரி ஹெட் ரெஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா சீட்ஸ்லயுமே வந்து இன்டெகிரேட்டட் ஹெட் ரெஸ்ட் வந்துடும். அப்புறம் 60/40 ஸ்பிளிட் சீட்ஸ், அப்புறம் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃபீச்சர் இதெல்லாம் வந்து டாப் அண்ட்ல தான் போகணும் நீங்க. ஸோ சீட் பெல்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைட் அண்ட் ரேர் சைட் சீட்ஸ்ல சீட் பெல்ட்டுக்கு அலார்ம் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். ஸோ லோ ஃபியூவல் அப்புறம் டோர் ஓப்பனா இருக்கிறதுக்குலாம் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சைல்ட் சீட் ஆங்கரேஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வராது, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வரும், ரேர் சைட்ல ட்ரம் பிரேக்ஸ் வந்துடும். ஸோ அதே மாதிரி ரேர் சைடு டிஃபாகர் பாத்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல் தான் போடும். இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து LXi வராது, VXi ஆர் ZXi தான் போடும். ஸோ சேஃப்டி பாத்தீங்கன்னா ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், அப்புறம் ஹில் டிசைன் கண்ட்ரோல், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு LXiலே வந்துடும். சீட் ஏர் பேக்ஸ் பாத்தீங்கன்னா டிரைவர் சைடுல ஒரு ஏர் பேக், பேசஞ்சர் ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைடுல ஒரு ஏர் பேக், அப்புறம் கர்டன் ஏர் பேக்ஸ் ரெண்டு வரும். அப்புறம் சைடு ரெண்டு சைடுலயும் ஏர் பேக் ரெண்டு வந்துரும். ஸோ டோட்டலி 6 ஏர் பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அனதர் முக்கியமான ஃபீச்சர் பாத்தீங்கன்னா ஆன்டி தெஃப்ட் செக்யூரிட்டி சிஸ்டமோட வந்துரும். ஸோ ஆன்டி தெஃப்ட் சிஸ்டம் என்ன இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு விஷுவல் இண்டிகேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக் ஃபீச்சர். அதான் என்னன்னா இப்போ ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா இமீடியட்டா அந்த இம்பாக்ட சென்ஸ் பண்ணி எல்லா டோர்ஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா அன்லாக் ஆயிடும். ஸோ ஒரு ஃபாஸ்ட் எக்ஸிட்காகவும் ஒரு குவிக் ரெஸ்கியூக்காகவும் இந்த கிராஷ் சென்சர்ஸை வச்சு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ சேஃப்டியை பொறுத்தவரைக்கும் நோ காம்ப்ரமைஸ். ஸோ LXi வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா மேனுவல் கிளைமேட் கண்ட்ரோல் AC வந்துடும். ஆட்டோமேட்டிக் வேணும்னா நீங்க டாப் அண்ட் வேரியன்ட் தான் போகும். ஸோ அடிஷனலா உங்களுக்கு ரேர் சைட்லயும் AC வென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் USB Type C அண்ட் Type A போர்ட் கொடுத்துருவாங்க. அப்புறம் ரிமோட் கீலெஸ் என்ட்ரி, அப்புறம் பவர் விண்டோஸ், டிரைவர் சைட்ல பாத்தீங்கன்னா ஆட்டோ டவுன் ஆப்ஷன் ஃபீச்சரோட வந்துடும். அண்ட் ரேர் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் வந்துடும். ஸ்டீரிங் வீல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனா தான் வரும். க்ரூயிஸ் கண்ட்ரோலோ இல்ல ஆடியோ கண்ட்ரோல்ஸோ வராது. ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வேணும்னா VXi ஆர் ZXi தான் போடும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாத்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர் வந்துடும். அண்ட் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நடுவில் இருக்கிற MID டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா ஃபியூவல் கன்சம்ஷன், அப்புறம் ஃபியூவல் ரேஞ்ச், அப்புறம் ட்ரிப் மீட்டர்ஸ் அதெல்லாம் வந்துடும். இது தவிர பாத்தீங்கன்னா டோர் க்ளோஸ் பண்ணலன்னா, அப்புறம் சீட் பெல்ட் போடலன்னா அதுக்கெல்லாம் வார்னிங் லைட்ஸ் வந்துடும். அதே மாதிரி ISS ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் அந்த ஃபீச்சரும் டாப் எண்ட்ல தான் வரும். LXi வேரியன்ட்ல வராது. ஒரு நார்மல் ப்ளூடூத் AM FM சிஸ்டம் தான் வரும். டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வராது. அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ், ட்வீட்டர்ஸ் இதெல்லாம் வந்து LXiல வராது, டாப் எண்ட்ல தான் போடும். பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 382 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வருது. பட் ரேர் சைட் பார்சல் ட்ரே வராது. உங்களுக்கு பார்சல் ட்ரே வேணும்னா டாப் மாடல் தான் போடும். ரேர் சீட்ஸ் பாத்தீங்கன்னா அண்டர் தை சப்போர்ட் நல்லா இருக்கு. பட் என்ன மாதிரி ஒரு 6 feet டால் பர்சன் உட்காரணும்னா கொஞ்சம் ஃப்ரண்ட் சீட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஹெட்ரூம் டீசெண்டா இருக்கு. தலை வந்து ரூஃப்ல இடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் ஸ்மார்ட் ஹைபிரிட் பெட்ரோல் இன்ஜின் வந்துடும். ஸோ போத் பெட்ரோல் அண்ட் CNG பாத்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஃபார்வர்ட் வீல் டிரைவ் FWD அதோட வந்துடும். நீங்க ஆட்டோமேட்டிக் வேணும்னா நீங்க வந்து டாப் அண்ட் மாடல் தான் போகும். CNG வேரியன்ட்டும் சேம் இன்ஜின் தான், பட் பவர் லெஸ்ஸா இருக்கும். பெட்ரோல் வெர்ஷனோட CNG வெர்ஷன் கொஞ்சம் கம்மி பவர் தான் இருக்கும். ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகரிக்கும்,
எமிஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகும். LXi வேரியன்ட்ல சிஎன்ஜி ஆப்ஷன் போனீங்கன்னா சிலிண்டர் வைக்கிறதுனால ஒரு 100 லிட்டர்ஸ் ரேர் பூட் ஸ்பேஸ் கம்மியாயிடும். விண்டோஸோட டிசைன் அண்ட் பொசிஷனிங் கரெக்டா இருக்கிறதுனால உள்ள நல்ல வென்டிலேஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி சன்ரூஃபும் டாப் அண்ட் மாடல் தான் வரும். ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் Brezza LXi வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா 17 kmpl கிளைம் பண்றாங்க சிட்டி ரோட்ஸ்ல. அதே நீங்க ஹைவேலாம் போனீங்கன்னா ஒரு 20 kmpl கிளைம் பண்றாங்க. சிஎன்ஜி வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா 22 km/kg கிளைம் பண்றாங்க. காஸ்ட் பாத்தீங்கன்னா Brezza LXi வேரியன்ட் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்கன்னா 8.26 lakhs ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சிஎன்ஜி வேரியன்ட் பாத்தீங்கன்னா 9.17 lakhs எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் இன்சூரன்ஸ் அப்புறம் ஆக்சசரிஸ் ஃபிட் பண்ணீங்கன்னா ஒரு அடிஷனல் 1.5 lakhs ஆன் ரோட் பிரைஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடும். ஸோ ஜிஎஸ்டி ரிவிஷன் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிடும். அட் த சேம் டைம் கியூராஜ் மோட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஸ்பெசிஃபிக்கா இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது புதுசாக கார் பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்தாங்க டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஷேர் பண்ணுங்க. So hope this video helps. See you in another video. Until then, bye from Jay. Thanks for watching the video. Don't forget to like, comment and share the video with your friends. Please subscribe and press bell icon for notifications.